சிந்திப்போமே. 1876 பிறப்பிப்பை மால் அயனோரை ஸ்ரீ அம்பலவான தேசிகர் விளக்குகிறார். என் ஈசனே, தலையெழுத்தை விதித்து உயிர்களை பிறக்கச் செய்கிறான் பிரம்மா. அவ்விதியின் வழி உயிர்களை காக்கிறான் திருமால். படைத்தல் காத்தல் எனும் அந்த தொழில்கள் தம்மால் தான் நடக்கின்றன எனும் மால் அயனது மயக்க உணர்வை அழிப்பிப்பதற்காக அவர்களை மீண்டும் மீண்டும் பிறக்கச் செய்கின்றாய். அந்த மால் அயன் போன்றோரே பிறப்பில் நிற்க அடியேனை அடியவரோடு சேர்த்து திருவடியையே சிந்தித்து உன்னை அடையும்படி இழுத்து ஆட்கொண்டது எவ்வாறு? தில்லையுள் ஆடும் இறையவனே, கூறி அருள்வாயாக. இப்படியாக அடியார் இணக்கமே பிறப்பு அறுக்கும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவான தேசிகர். பாடலை காணலாமே. எழுத்து விதிக்கை விதியே அளிக்கும் என் ஈச அம்மால் அழித்து பிறப்பிப்பை மால் அயனோரை அம்மக்கள் நிற்க குழு தவறோடு நின் பாதத்தை நோக்கி குறுக என்னை இழித்தது எவ்வாறு? சொல், தில்லையுள் ஆடும் இறையவனே சொல் என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 38வது திருப்பாடலின் மிக தெளிவாக விளக்குகிறார். திருவடி சிந்திப்போம், பிறப்பு அறுப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.